வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கா மற்றும் குண்டா? ஜார்க்கண்ட். டோலு குனிதா மற்றும் குட்டார் எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. ஜவாரா மற்றும் சலார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். போவாடா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஐமோல், குக்கி, சிறு, மரம் மற்றும் பைட். சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோகா சிந்தாமணி, வைஷ்ணவா மாதா மற்றும் பஜபாஸ்கரன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 46ல சொல்லியிருக்காங்க. பாகல் பாந்தீஸ் 1825 இருந்து 35 வரைக்கும் கரம்ஷா தலைமையில நடந்துச்சு. பீகார்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மதுஸ்ரவாணி, சாமோ ஷகாவோ, ஜிவித் புத்திரிகா. பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் வரலாறுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னக்கான திட்டம் அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022 ஆண்டு அறிமுகமாச்சு. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் 2021 ஆண்டு அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் சககர் திட்டம் 2020. PM அன்னதாத்தா ஆய் சனரக்ஷன் அபியான் 2018. சட்டாட் திட்டம் 2018. மிஷன் சாகர் 2020. இந்திய விமானப்படையின் மேற்கு விமானப்படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜிதேந்திர மிஸ்ரா. இந்தியாவின் முதல் ஆர்கானிக் மீன்பிடி குழுமம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? சிக்கிம். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி பின்வரும் எந்த நோய்களை இந்தியா ஒழித்தது? போலியோ, டிராக்கோமா, யாப்ஸ், பிளாக் மற்றும் பெரியம்மை. எந்த நாடு தமிழோசார் விழாவை கொண்டாடுகிறது? நேபாளம். UIDAIயின் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? புவனேஷ் குமார். ரவி அகர்வால் CBDT தலைவர். அனுராக் கர்க் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் தலைவர். விஜயகிஷோர் அகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கி தலைவர். சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். அமெரிக்க ஜனாதிபதியின் சுதந்திர பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? லியோனல் மெஸ்ஸி. திரௌபதி மர்மு சிரினாமின் உரிய சிவிலியன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் தி செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் வாங்கியிருக்காங்க. நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆனர். அப்புறம் ரஷ்யன் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் தி சென்ட் ஆண்ட்ரூ த அப்போஸ்டல் த ஃபர்ஸ்ட் கால்ட். அப்புறம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் நைஜீரியா விருது. அதுக்கப்புறம் குவைத் நாட்டுடைய உயரிய சிவிலியன் விருதான தி ஆர்டர் ஆஃப் தி முபரக் ஆல் கபீர். சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 2024 சைபர் தாக்குதல் வழக்குகளில் இந்தியா எந்த இடத்தை பெற்றது? இந்தியா 2வது இடத்துல பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல இஸ்ரேல். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல நம்ம 159வது இடத்துல இருக்கும். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல நம்ம 116. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடுல நம்ம 129. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பயணம் மற்றும் சுற்றுலா இண்டெக்ஸ்ல 39. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39. உலக திறமைகள் தரவரிசையில 58. உலகளாவிய பசி அட்டவணையில 105. உலகின் பொருளாதார சுதந்திரம் 84. காலநிலை மாற்றம் சீர்திருத்தம் குறியீடுல 10. பிரவாசிய பாரத திவாஸ் என்று எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 9. இது காரணம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து மகாத்மா காந்தி ஜனவரி 9ஆம் தேதி 2015 ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. 1915 ஆண்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த தினத்தை தான் நாம NRI தினம் மற்றும் பிரவாசிய பாரத திவாஸ் நம்ம அனுசரிக்கிறோம். 18வது பிரவாசிய பாரத திவாஸ் மாநாடு 2025ல ஒடிசால நடக்க போகுது. முதல் முறையா இந்த பிரவாசிய பாரத திவாஸ் மாநாடு 2003ல நடந்துச்சு. இந்த வருஷம் பிரவாசிய பாரத திவாஸ்க்கான மைய கருத்து விக்சித் பாரத்திற்கு புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு. நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ திவஸ் அல்லது பிர்சா முண்டா ஜெயந்தி அல்லது பழங்குடியினரின் பெருமை தினம்.
நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 26 சம்விதான் திவஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். மனித மெட்டோனிஃபோமைரஸ் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 2001. 2001ஆம் ஆண்டு தான் இந்த ஹியூமன் மெட்டோனிமோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது HMPV அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால செய்திகள் இருக்குன்னா சைனால ரீசெண்டா இந்த வைரஸ் பரவி இருக்கு. பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ராணுவ நர்சிங் சேவை திட்டம் 1926ஆம் ஆண்டு உருவாச்சு. உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ விருது 2006. வின்ஃபால் வரின்னு சொல்லக்கூடிய வரி 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மவுண்ட் செமேரு மற்றும் மவுண்ட் லெவோட்டோபி லக்கி இந்தோனேஷியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸ் 2025 நடைபெறும் நகரம் எது? போபால். 9வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா ஹரியானால நடந்துச்சு. அதுக்கப்புறம் 37வது சூரஜ்குண்ட் மேளா ஹரியானா. அப்புறம் சர்வதேச கீதா மகோத்சவ உடைய 2024 மாநாடு ஹரியானால நடந்துச்சு. சர்வதேச சுற்றுலா மாட்டின் 12வது பதிப்பு அசாம்ல நடந்துச்சு. கேரளா தேசிய சராஸ் மேளா 2025 நடத்த போறாங்க. மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023.